ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங் அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. Which principle of lending emphasizes ensuring that the borrower is trustworthy and willing to repay the loan? ஓகேங்களா? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லெண்டிங்ல எந்த இது வந்து பாரோவர் வந்து ட்ரஸ்ட்வர்தியா இருப்பாரு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரின்சிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. அதுல வந்து லிக்விடிட்டியா, செக்யூரிட்டியா, கேரக்டரா, ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கேரக்டர். இப்போ பாரோவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ், அவங்க வந்து ஒரு நல்ல ஹை ஒர்த் கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை திரும்ப கட்டணும்னு சொல்லி ஒரு வில்ஃபுல்னஸ் இருக்கணும், வில்லிங்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு. அப்படி வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அவங்க வந்து பணத்தை ரீபே பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதில் பாரோவருடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லெண்டிங்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி. ஓகேங்களா? நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால என்ன பார்த்துக்கிறோம்னு சொன்னா பாரோவரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் பார்த்துக்கிறோம். இது வயபிளான்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி வந்து அடிக்குவேட்டா இருக்குன்னு சொல்லி அது செக்யூரிட்டி நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து மெயினாக இதில் என்ன பார்த்துக்கிறோம்னு சொன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக வந்துருமா, பாரோவரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்த்துக்கிறோம். அடுத்து லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ்ட வந்து சஃபிஷியண்டா ஃபண்ட்ஸ் இருக்குதா, டெபாசிட் அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இந்த இந்த அமௌண்ட்டை பே பண்ற அளவுக்கு லோன் கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து லிக்விடிட்டி கரெக்டா இருக்குதா அப்படின்றது வந்து நம்ம இன்னும் அடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். லோன் ரெக்கவரி டைம்லினஸ் ஷுட் அலைன் வித் த பேங்க்ஸ் லிக்விடிட்டி நீட். நம்ம லோன் வந்து திரும்ப நமக்கு ரீபேமெண்ட் வர்றது வந்து பேங்கோட லிக்விடிட்டி நீட்ஸோட வந்து அலைன் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து நம்மளோட ரீபேமெண்ட் பீரியடும் இங்கே நமக்கு நமக்கு பே பண்ண வேண்டிய பீரியட்ஸும் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பணம் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாம பேங்க்ஸ் வந்து டிஃபால்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனால பேங்க்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட லிக்விடிட்டி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து டெபாசிட்லேருந்து தான் கொடுக்க போகிறோம். அப்போ டெபாசிட்லேருந்து கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம அந்த டெபாசிட் நம்ம வாங்குறதுக்கு ஒரு விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக அவங்களுக்கு லோன் கொடுக்குறது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். ஸோ நம்மளோட காஸ்ட்டையும் கவர் பண்ணி நமக்கு ஒரு மார்ஜின் வர்ற மாதிரி நம்ம வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பர்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு எல்லா எல்லா மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்து லோன்ஸ் கொடுத்துடக்கூடாது. சில லெஜிட்டிமேட்டான பர்பஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த பர்பஸஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து லோன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு இல்லெஜிட்டிமேட்டா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது.
இது வந்து லெஜிட்டிமேட்டா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும், சோஷியலி டிசைரபிளா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து லோன் வந்து குடுக்கணும். அடுத்து செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்து இதுல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. அவங்க வந்து ரீபே பண்ணாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப ரீபே பண்ணாம போயிட்டாங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வராம போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம கொலாட்ரல் வாங்கி வைக்கிறோம். அந்த கொலாட்ரல் இருக்குது இல்லைங்களா? அத வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பிரைமரி செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க. இன்னொன்னு கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. பிரைமரி செக்யூரிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம லோன் குடுக்குறோம் இல்லையா? அப்ப அந்த லோன் குடுக்குறப்போ, அந்த லோன்ல இருந்து ஒரு சில பிக்ஸட் அசெட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மிஷினரிஸோ, இல்லன்னா கார் ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து பிரைமரி செக்யூரிட்டியா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்ம குடுக்குற லோன்ல இருந்து ஏதாவது ஒரு பிக்ஸட் அசெட்டோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னு சொன்னா, பிரைமரி செக்யூரிட்டியா எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல, நம்ம வந்து லோன் மட்டும் தான் குடுக்குறோம். அதுக்கு வந்து வேற எதுவும் செக்யூரிட்டி இல்லன்னு சொன்னா, எக்ஸ்ட்ராவா அவங்களே வந்து எஃப்டிஸோ, ஷேர்ஸோ இல்ல வேற ஏதாவது கேரண்டியோ, இல்ல ப்ராப்பர்ட்டியோ வந்து அவங்க வந்து நமக்கு கொலாட்டரலா தராங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து கொலாட்டரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? பிரைமரியா அந்த இதுல இருந்தே வந்துருச்சுன்னு சொன்னா, அது வந்து பிரைமரி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வந்து வீட்டுக்குன்னு சொல்லி குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றத நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த வீட வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டி எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிரைமரி செக்யூரிட்டி. கார் லோன் குடுக்குறப்ப கார் வந்து பிரைமரி செக்யூரிட்டியா இருக்கும். ஸோ கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு பொறுத்தவரைக்கும் லோன் குடுத்துருப்பாங்க. அதுக்கு அடிஷனலா செக்யூரிட்டியா வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ, எஃப்டிஸோ, ஷேர்ஸோ அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அது வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா, பிளெட்ஜ்ன்னு சொல்றாங்க. ஹைபாத்திகேஷன், அதுக்கப்புறம் மார்ட்கேஜ், அதுக்கப்புறமா அசைன்மென்ட். இந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பிளெட்ஜ பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பொசஷன் வந்து பேங்க் கிட்ட வந்துரும். இப்போ வந்து கோல்டு லோன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கோல்டு லோன்லாம் வந்து என்னன்னு சொன்னா, நம்ம பிளெட்ஜ் பண்றோம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பொசஷன் வந்து பேங்க் கிட்ட வந்துரும். ஸோ இந்த கோல்டுல நமக்கு இருக்கிற சார்ஜ் வந்து என்னன்னு சொன்னா, பிளெட்ஜ்ன்ற தான் கிரியேட் பண்றோம். இப்ப இதுவே ஹைபாத்திகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு கார் லோன் குடுக்குறோம். இல்லன்னா ஆட்டோ அந்த மாரி ஏதாவது நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம வந்து வாங்கி இங்க உள்ள வச்சிருக்க முடியாது. பொசஷன் வந்து பாரோவர் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? பொசஷன் வந்து பாரோவர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா, நம்ம வந்து ஒரு சார்ஜ் நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த சார்ஜ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். ஆ ஆனா ப்ராப்பர்ட்டிய வந்து பாரோவர் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து ஸ்டாக்ஸ் ஆஃப் கூட்ஸ், இந்த இந்த கூட்ஸ்க்காண்டி நம்ம லோன் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த கூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து கடையில தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நம்ம கூட்ஸ்க்காக லோன் குடுத்துருக்கோம்னு சொன்னா, அந்த கூட்ஸ் எல்லாம் கடையில தான் இருக்கும். அந்த கூட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம நம்ம பொசிஷன்ல கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ அவங்க அவங்க கடையிலேயே வச்சுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து ஹைபாத்திகேஷன் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். இதுவே பிளெட்ஜ பொறுத்தவரைக்கும் நம்ம பொசிஷன்ல எடுத்துக்கிறோம். இப்போ கோல்டு அந்த மாரிலாம் வரும்போது பொசிஷனே நம்ம கைக்கு வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆ மார்ட்கேஜ பொறுத்தவரைக்கும் எப்பன்னு சொன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மார்ட்கேஜ்ன்ற சார்ஜ் வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து அசைன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து எல்ஐசி பாலிசிஸ்லாம் போடுறோம் இல்லையா? அந்த பாலிசிஸ வந்து வச்சு லோன் வாங்குறப்போ, நம்ம பேங்க்குக்கு அசைன் பண்ணி குடுக்குறோம். ஸோ அதுல வந்து என்ன வருதுன்னு சொன்னா, அசைன்மென்ட் அப்படின்ற வந்து சார்ஜ் நம்ம கிரியேட் பண்றோம்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம டைவர்சிஃபிகேஷன். நம்ம பேங்க்ஸ் வந்து லோன் குடுக்குறப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே இண்டஸ்ட்ரீஸ்க்கு குடுத்துறக்கூடாது. வேற வேற இண்டஸ்ட்ரீஸ் குடுக்கணும். வேற வேற லொகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம குடுக்கணும். ஸோ இத வந்து நம்ம டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அடுத்து பாரோவர பத்தி தெரிஞ்சுக்கணும். பாரோவரோட கேரக்டர் எப்படி இருக்குது? அவருக்கு வந்து பே பண்றதுக்கு வில்லிங்னஸ் இருக்குமா? அவங்க சிலர்ட்ட பணம் இருக்கும். பணம் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து குடுக்குறதுக்கு மனம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்ட கேரக்டர் உள்ளவங்களா? அவங்களுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குதா? அப்படின்றத அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட கேப்பபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பாரோவர் வந்து எவ்வளோ கேப்பிட்டல் கொண்டு வராரு? பாரோவர் வந்து அவர் சைட்ல இருந்து எவ்வளோ பணம் போட போறாரு? அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாரோவருக்காக நம்ம லோன் குடுக்குறோம்ல, அவர் எந்த இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவர்? அந்த இண்டஸ்ட்ரியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லெண்டிங்ல குடுத்துருக்காங்க. அடுத்து when lending to a trust, what documents would the bank primarily examine? ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெர்சனல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ட்ரஸ்டி. பெர்சனல் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணணுமா? ட்ரஸ்ட் டீடு, ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் ஆத்தரைசிங் பாரோவிங். இந்த டீடைல்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணணுமா? ப்ராப்பர்ட்டி டீட்ஸ் ஆஃப் ஆல் பெனிஃபிஷரிஸ். நம்ம பெனிஃபிஷரிஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம செக் பண்ணணுமா? த மினிட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஃபேமிலி கேதரிங். அந்த லாஸ்ட் ஃபேமிலி கேதரிங்கோட மினிட்ஸ் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் என்னன்னு சொன்னோம்னா, த ட்ரஸ்ட் டீடு, அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், அப்புறம் ரெசல்யூஷன் ஆத்தரைசிங் த பாரோயிங். இதெல்லாம் தான் நமக்கு வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ட்ரஸ்ட் டீட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அந்த டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேங்க்ல போய் வந்து அவங்க பாரோ பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டிருப்பாங்க. அந்த ரெசல்யூஷன் படி தான் அவங்க வந்து பாரோ பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து
அதுல வந்து இதுல எவ்வளவு பாரோ பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெசல்யூஷன்ல போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம லோன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? பேங்க்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்டோடைய லீகல் ஸ்டேட்டஸையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ட்ரஸ்டீஸோடைய அத்தாரிட்டிஸையுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் லோன் கொடுக்குறப்போ. அவங்களுக்காக தான் நம்ம அவங்க பிஹாஃப்ல தான் நமக்கு வாங்கிக்கிறாங்க. ட்ரஸ்ட்டுக்கு பிஹாஃப் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து இந்த ட்ரஸ்டீஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்களோட அத்தாரிட்டி எந்த லெவலில் இருக்குது, லோன் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாரோவர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்னா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பர்சனல் நீட்ஸ்க்கு அந்த ஹவுசிங் லோன்ஸ், கார் லோனு, எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் வந்து நம்ம இவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இதுவே சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்காங்கன்னு சொன்னா சின்னதா ஏதாவது ஒரு கடை வச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் கடைக்கும் வந்து பர்சனல் டிஸ்டிங்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்கும். இவங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி இருக்கும். கடைக்கு வந்து நிறைய கடன் வாங்கி அதுல எதுவும் ஜப்தி ஆகிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இவரோட ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து உள்ள அட்டாச் பண்ணுவாங்க. இவங்க லோன் பிசினஸ் வந்து என்ன மாதிரி பண்றாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றது வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி வருது. பார்ட்னர்ஸ் ஜெனரலி ஹேவ் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டி. அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் லயபிலிட்டி வச்சிருப்பாங்க. இவங்களோட லயபிலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டியா இருக்கும். பார்ட்னர்ஸுக்கு வந்து எப்பவுமே லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டியா இருக்கும். பேங்க் அசஸ் ஃபர்ம்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் பேக்ரவுண்ட். பேங்க்ஸ் வந்து அந்த ஃபர்ம்ஸோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்துருப்பாங்க. பார்ட்னர்ஸோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுமான்றது டிசைட் பண்ணுவாங்க. அடுத்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ். இப்போ அடுத்து வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா பார்ட்னர்ஷிப் ஃபர்மில், அதனால லிமிடெட் லைபிலிட்டியாட்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் கொண்டு வராங்க. இங்கே வந்து இவங்களுக்கு லிமிடெட் லைபிலிட்டி ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வர அமௌண்ட் தான் போகும். மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவும் அமௌண்ட் போகாது. அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ண முடியாது. இது கவர்ன்ட் பை எல்எல்பி ஆக்ட் 2008. ஓகேங்களா? சிமிலர் டு கம்பெனிஸ். அடுத்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருவாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து லிமிடெட் லைபிலிட்டி தான் இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து லைபிலிட்டி இருக்கும். இதுக்கு வந்து தனி லீகல் ஸ்டேட்டஸ். பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அதனால இதுக்கு வந்து தனி லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அசிஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக் இதெல்லாம் பொறுத்து இவங்களுக்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொன்னாலும் இவங்களுக்கு வந்து லிமிடெட் லைபிலிட்டியா தான் இருப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதை மேனேஜ் பண்றது வந்து கர்த்தான்றவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. கர்த்தாவுக்கு லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டியா இருக்கும். மெம்பர்ஸ் கோபார்ட்னர்ஸ் ஜென்ரலி லிமிடெட். இவங்க கோபார்ட்னர்ஸ் லிமிட்டடா இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து தேவைப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து ட்ரஸ்டீஸ், சொசைட்டிஸ், அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து நம்ம லோன்ஸ் கொடுக்குறோம். லோன்ஸ் கொடுக்குறப்ப என்ன பர்பஸ், அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவங்களோட ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து லோன் கொடுக்கணும். அடுத்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் டேக்கிங்ஸ். இவங்களும் டைப் ஆஃப் பாரோவர்ஸ்ல வராங்க. சாவரின் கவர்மெண்டோடைய பேக்கிங்ஸ் இல்லைனா பிஎஸ்யூஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராஜெக்ட் வயபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம லோன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? டேர்ம் லோன்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் ஃபார். டேர்ம் லோன்ஸ் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீட்டிங் டெய்லி கேஷ் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோமா. ஃபினான்ஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் லைக் பிளான்ட், மெஷினரி ஆர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபினான்சிங் ஃபிக்ஸட் அசட்ஸ், பிளான்ட், மெஷினரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்காக வாங்குறோமா. பேயிங் சேலரிஸ் டு எம்ப்ளாயிஸ் அதுக்காக டேர்ம் லோன் கொடுக்குறாங்களா. இம்போர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் அதுக்காக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினான்சிங் வந்து த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் லைக் பிளான்ட், மெஷினரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து டேர்ம் லோன் கொடுக்குறோம். டேர்ம் லோன் கொடுக்குறப்போ ஃபிக்ஸட் அசட்ஸ் இது வந்து லாங் டேர்மாக தான் கொடுக்கணும். டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாலே இது வந்து லாங்காக தான் இருக்கும், 1 இயருக்கு மேலே தான் இருக்கும். அப்போ அதை வந்து யூஸ் பண்ணி வந்து பிளான்ட், மெஷினரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. Term loans are suited for financial long-term investments in assets whose economic benefits occur over several years. ஓகேங்களா? several years வர்றது தான் நம்ம வந்து term loan கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. A moratorium period in a term loan refers to the initial period during which. Moratorium period in a term loan refers to the initial period. ஓகேங்களா? refers to the initial period during which
the interest rate is zero, the borrower makes higher principal repayments, the borrower makes higher principal இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜீரோவா இருக்குமா, பாரோவர் வந்து ஹையர் பிரின்சிபல் ரீபேமெண்ட்ஸ் பண்ணுவாரா, ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃபர்டா, ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃபர்டா, த லோன் கேன் பி கேன்சல்டு பை த பாரோவர் வித்தவுட் பெனால்ட்டியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃபர்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசாக பிளான்ட் ஏதாவது ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அந்த கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு அவங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வரணும் இல்லைங்களா, அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வரணும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து மாரட்டோரியம் பீரியட்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மாரட்டோரியம் பீரியட்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம லைட்டாக அந்த ஃபண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துவோம். ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஃபண்ட் பேஸ்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும், டேர்ம் லோன் வரும். ஓகேங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல் வரும், டேர்ம் லோன் வரும். நான் ஃபண்ட் பேஸில் பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பேங்க் கேரண்டி, அதுக்கப்புறமா லெட்டர் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வரும். நான் ஃபண்ட் பேஸில் வந்து நம்ம கமிஷன் பேசிஸில் செயல்படுறோம். ஃபண்ட் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ், ஒரு கம்பெனி வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அதை வச்சு அவங்க வந்து கூட்ஸ் செல் பண்ணுவாங்க. அந்த கூட்ஸை வந்து அவங்க செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய கேஷ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த டேர்முக்கு இந்த 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 விஷயம் எல்லாமே நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஓகேங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவைப்படும். இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம். இது ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஆப்பரேட்டிங், ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து டேர்ம் லோனாக கொடுக்குறோம். ஃபண்ட் பேஸில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்குறோம், இன்னொன்று வந்து டேர்ம் லோன் கொடுக்குறோம். டேர்ம் லோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ், லேண்டு, பில்டிங், மெஷினரி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கு வந்து லாங் டேர்ம் நீட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டேர்ம் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபண்ட் பேஸில் வந்து வேறு என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கேஷ் கிரெடிட் இருக்குது. நமக்கு தெரியும் இல்லைங்களா, எவ்வளோ நம்ம கேஷ் வந்து எடுக்கிறோமோ கேஷ் கிரெடிட் கொடுத்துருவாங்க. எவ்வளோ பணம் எடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி டைப்பில் கொடுக்குறாங்க. ஓவர் டிராஃப்டாக கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் வந்து ஓவர் ட்ரா பண்ணி எடுத்திருப்பாங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிற கிரெடிட்டை தாண்டி அவங்க வந்து பணம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இயர்க்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. 1 இயர்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த டைமில் எதுவும் ஆப்ரேட்டிங் விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. இந்த டிமாண்ட் லோன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிமாண்ட் லோன்னா அவங்க எப்போ பேங்க் கேட்டாலும் அவங்க வந்து திரும்ப கொடுக்கணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமரும் வந்து எப்போ வேணாலும் அந்த பணத்தை வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம இந்த கோல்டு லோன்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, அதை வந்து டிமாண்ட் லோன் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க பேங்க் எப்போ வந்து திருப்பி கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து உடனே ரீபே பண்ணுற கண்டிஷனில் இருக்கணும். இந்த லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மந்த்ஸ்க்குள்ள தான் இருக்குது. ஓகேங்களா, 12 மந்த்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி பில் ஃபினான்ஸ்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம வந்து பில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், நமக்கு வர வேண்டிய பில்ஸை வந்து பேங்க் கிட்ட கொடுத்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேஷ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த விதத்தில் ஃபண்ட் பேஸ்டில் பண்ணுறாங்க. நான் ஃபண்ட் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டும் பேங்க் கேரண்டி இது வந்து ரெண்டுமே நான் ஃபண்ட் பேஸில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் the operating cycle of a manufacturing business typically includes the time taken for ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள், ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்க்ளூட்ஸ் த டைம், எதுக்காக டைம் எடுத்துக்கும், என்னென்ன விஷயத்துக்காக டைம் எடுத்துக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்டைனிங் ஏ டேர்ம் லோன் அண்ட் ரீபேயிங் இட், ஒரு டேர்ம் லோன் எடுத்து அதை ரீபே பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சைக்கிளா. ப்ரொக்யூரிங் ரா மெட்டீரியல்ஸ், கன்வெர்ட்டிங் தம் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸு, செல்லிங் த கூட்ஸு அண்ட் கலெக்டிங் கேஷ் ஃப்ரம் டெப்டாஸ். ஓகேங்களா, இது வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிளா. ப்ரிப்பேரிங் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது ஆப்ரேட்டிங் சைக்கிளா. ஹோல்டிங் ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிஃபோர் செல்லிங் தம், ஃபிக்ஸட் அசெட்ஸை செல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொக்யூரிங் ரா மெட்டீரியல்ஸ், கன்வெர்ட்டிங் தம் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸு, செல்லிங் த கூட்ஸு அண்ட் கலெக்டிங் த கேஷ் ஃப்ரம் த டெப்டாஸ். இதுதான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு லோன் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு சொல்லி நம்ம லோன் கொடுக்குறப்போ அதை நம்ம அசஸ் பண்ணிக்கணும் இல்லையா. நான் வந்து எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல், எனக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து என்கிட்ட
எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது, எனக்கு நீங்க பணம் குடுங்க அப்படின்னு கேஷ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சரிங்க உங்களுக்கு எவ்வளோ கேஷ் தரணும்னு சொல்லி நம்ம சொல்லணும் இல்லையா? அப்ப வந்து அவங்க இஷ்டத்துக்கு நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன், அத நீங்க எனக்கு குடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்க முடியாது. அப்ப நம்ம வந்து எவ்வளவு இந்த கம்பெனிக்கு தேவைப்படும் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் சைக்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. ஆப்பரேட்டிங் சைக்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்படி பண்றிக்கிறாங்கன்னா, அனலைசிங் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் அ பிசினஸ் டு கன்வெர்ட் இட் ரா மெட்டீரியல்ஸ் பேக் இன்டு கேஷ். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ வந்து கேஷா மாத்திக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது பாத்தீங்களா? அந்த டைம் வரைக்கும் ஆகுற செலவுங்கள வந்து இந்த வொர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்ல வந்து நம்ம வந்து புரொவைட் பண்ண போறோம். இத வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒரு கம்பெனி வந்து 30 நாள் ஹோல்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 நாள் ஹோல்ட் பண்றாங்க. வொர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 15 நாள் நடக்குது. ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றது வந்து ஒரு 20 நாள் ஹோல்ட் பண்றாங்க. ரிசீவபிள்ஸ் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் எத்தன நாள்ல வருது? இப்ப அந்த கூட்ஸ் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து குடுப்பாங்க. அத வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் வந்து சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்ல குடுத்ததெல்லாம் எத்தன நாள்ல திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 45 நாள்ல திரும்ப வந்துருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட ஆப்பரேட்டிங் சைக்கிள் வந்து எத்தன நாள் நடக்குது? 30 டேஸ், 15 டேஸ், 20, 45 இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, டோட்டலா 110 டேஸ் வந்து நடக்குது. இந்த ஆப்பரேட்டிங் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து 110 டேஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு ₹10,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாள் அவங்களுக்கு இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு ₹10,000 தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, சோ மொத்தமா அந்த 110 நாளுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 11 லேக்ஸ் தேவைப்படுது. சோ இதுதான் வந்து அவங்களுக்கு வொர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டா ஒரு டைப்ல வந்து அவங்க வந்து புரொவைட் பண்றாங்க. பேங்க்ல வந்து புரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டர்ன் ஓவர் மெத்தட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? டர்ன் ஓவர் மெத்தட்ன்னு சொல்றாங்க. இந்த டர்ன் ஓவர் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது வந்து நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்மால் பாரோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸ்மால் பாரோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த இந்த இது வந்து புரொவைட் பண்றாங்க. தோஸ் சீக்கிங் ஃபண்ட் பேஸ்ட் வொர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் அப் டூ 5 crores அப் டூ 5 crores வரைக்கும் வொர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரிப்பட்டவங்களுக்கு தான் இந்த டர்ன் ஓவர் மெத்தட் அப்படின்றத வந்து பயன்படுத்துறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இவங்கலாம் பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்மால் ட்ரேடிங் பிசினஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ரொஜெக்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 crores இருக்குன்னு வச்சுப்போம். 2 crores வந்து ப்ரொஜெக்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அவங்களோட வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மென்ட் வந்து எப்படி வச்சுக்கணும்னு சொன்னா, 25% ஆஃப் த டர்ன் ஓவர் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 25% ஆஃப் த டர்ன் ஓவர் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 25% வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா 2 crore-க்கு 25% போட்டோம்னு சொன்னா 50 lakhs வருது. ஓகேங்களா? 50 lakhs வருது. அப்போ பேங்க் வந்து எவ்வளவு ஃபினான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த வர்ற 50 lakhsல வந்து நம்ம 75% வரைக்கும் லோன் குடுக்கலாம். ஓகேங்களா? அவங்களோட டர்ன் ஓவர்ல 25% தான் நமக்கு வந்து வொர்க்கிங் கேபிட்டலா குடுக்கணும். அந்த 25%ல 75% தான் நம்ம பேங்கோட பங்கு வந்து 75%. மிச்ச 25% வந்து அந்த கம்பெனி, அந்த ஸ்மால் கம்பெனி வந்து போட்டுக்கணும். அது வந்து 12.5% வந்து அவங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வொர்க்கிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ வரைக்கும் குடுப்போம்னு சொன்னா, 37.5% வரைக்கும் 37.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கேஷ் பட்ஜெட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் பட்ஜெட் மெத்தட பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து டீடைல்டா ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. கேஷ் இன்ஃப்ளோ வரும், கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிறாங்க. பொதுவா இது யாருக்கு குடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த சீசனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சீசனல் ஏதாவது இப்போ இந்த வந்து சன் கிளாஸஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து சம்மர் டைம்ல வந்து ஜாஸ்தியா வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்றாங்க. சன் கிளாஸஸ் வந்து சம்மர் டைம்ல வந்து ஜாஸ்தியா சேல்ஸ் நடக்கும்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஏப்ரல் மாசம், ஜான்வரி, பிப்ரவரி, ஏப்ரல் இந்த மாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து வொர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் வந்து நெறைய அலோகேட் பண்ணி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் நெறைய பண்ணுவாங்க. ஏப்ரல்லாம் வந்து அவங்க வந்து நெறைய மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வொர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ அப்போ அந்த டைம்ல அவங்களோட வொர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ வந்து பூர்த்தி பண்றது வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கேஷ் பட்ஜெட் மெத்தட்ல பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ஏப்ரலுக்கு மேல அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் வந்து நெறைய நடந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்துரும். ஆனா இந்த மந்த்ல மட்டும் அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்பிபிஎஃப்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பேங்க் ஃபினான்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இத பொறுத்தவரைக்கும் இது வந்து இது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. இத வந்து எந்த கமிட்டில வருது அப்படின்னு சொன்னா, டாண்டம் அண்ட் கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாண்டம் அண்ட் கோர் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து லெஸ் காமன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பெரிய லெவல்ல பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எப்படி பேங்க் வந்து எவ்வளவு குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வொர்க்கிங் கேபிட்டல் கேப்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வொர்க்கிங் கேபிட்டல் கேப்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. இது என்னன்னு சொன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் த கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா? கரண்ட் அசெட்டுக்கும் கரண்ட் லயபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து வொர்க்கிங் கேபிட்டல் கேப்ன்னு சொல்றாங்க. அந்த கேப்ப தான் வந்து பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? அது வந்து தான் பேங்க் வந்து ஃபினான்ஸ் பண்ண போகுது. ஆனா அவங்க ஃபினான்ஸ் பண்றதுலயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு மினிமம் பாரோவர் கான்ட்ரிபியூஷன்னு சொல்லி குடுத்துறாங்க. மினிமம் பாரோவர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ
கொடுக்க போறாங்க, பாரோவர் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 25% பாரோவர் வந்து 25% ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்பை வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு மெத்தட்ல வந்து பாரோவர் வந்து 25% ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்பை வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொரு மெத்தட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் 25% ஆஃப் த டோட்டல் கரண்ட் அசெட் 25% ஆஃப் த டோட்டல் கரண்ட் அசெட் பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா 25% ஆஃப் த டோட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் வந்து அவங்க பே பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், under the turnover method working capital requirements is often estimated as what percentage of the projected turnover. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, டர்ன் மெத்தட்ல பொறுத்த வரைக்கும் அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ வருதோ அதில் 25%, அதில் 25% வந்து நம்ம லோனாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து break even point analysis helps to determine எதை டிட்டர்மைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. the maximum profit the project can generate, ஒரு ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணணும்னு கேக்குறாங்க. இல்லைன்னு சொன்னா லெவல் ஆஃப் சேல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் at which the total revenues, level of sales or production at which the total revenue equals the total cost. எந்த இடத்துல டோட்டல் ரெவன்யூவும் டோட்டல் காஸ்ட்டும் வந்து சேமா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா பேபேக் பீரியட் ஆஃப் த லோன். ஓகேங்களா? பேபேக் பீரியட் ஆஃப் த லோனான்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஓகேங்களா? அதுவான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா லெவல் ஆஃப் சேல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் அட் விச் டோட்டல் ரெவன்யூஸ் ஈக்குவல் டு த டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர் சொல்றாங்க. இது நம்ம லைட்டா ஒரு இதோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இது என்னன்னா, இப்போ ஒரு சன்ரைஸ் சோலார்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சன்ரைஸ் சோலார்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு டேர்ம் லோனுக்கு நம்ம லோன் கொடுக்க போறோம்னு சொன்னா டேர்ம் லோன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கேபிட்டல் லோன். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம லோன் கொடுக்குறதா இருந்தா நம்ம எப்படி அசஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம லோன் கொடுக்குறதா இருந்தா எப்படி அசஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் தான் என்னெல்லாம் பார்த்தோம்? ஆப்ரேட்டிங் சைக்கிள் மெத்தட் பார்த்தோம், டர்ன் ஓவர் மெத்தட் பார்த்தோம், கேஷ் பட்ஜெட் மெத்தட், மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து டேர்ம் லோன் கொடுக்க போறோம்னு சொன்னா டேர்ம் லோனுக்கும் சில அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல தான் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் வருது. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இப்போ வந்து சன்ரைஸ் சோலார் அப்படின்றவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் அண்ட் செல் ஒரு 50,000 சோலார் பேனலை வந்து ஆனுவலா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அப்பதான் வந்து அவங்களோட காஸ்ட் எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 50,000 சோலார் பேனலை வந்து அவங்க ரெடி பண்ணி விற்கிறாங்கன்னு சொன்னா அப்பதான் வந்து அவங்களோட காஸ்ட் எல்லாம் வந்து கவர் பண்ண முடியுமா. அப்போ பேங்க் என்ன டிசைட் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் வரும், எவ்வளவு சேல்ஸ் வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இப்போ இது உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 80,000 சேல்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. 80,000 வரைக்கும் வரும். அப்ப பிரச்சனை இல்லை, இந்த 50,000 ரூபாய் சேல்ஸ் வந்து காஸ்ட்டை கவர் பண்ணிடும். மிச்சம் இருக்கிற 30,000 வச்சு நம்மளுடைய லோனுக்கோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட்ஸோ பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ இதை பொறுத்து நம்ம வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுலயே இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் டேர்ம் லோன்ல இன்னும் 2 விஷயத்தை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு பாத்துக்கலாம் லைட்டா. டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படி சொல்றாங்க. டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு சொன்னா நம்ம கொடுத்திருக்கிற டெப்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கொடுத்திருக்கிற டெப்ட்டை வந்து ப்ராஃபிட்டை வச்சு நம்மளால கரெக்டா மேட்ச் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நம்ம டாக்ஸுக்கு அப்புறமா ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். டெப்ரிசியேஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஏன் டெப்ரிசியேஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா டெப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து நம்ம கேஷ் அவுட்ஃப்ளோவோ இன்ஃப்ளோவோ நடந்திருக்காது. சும்மா டெப்ரிசியேஷன் ஒரு அமௌண்ட்டை நம்ம கழிப்போம். ஓகேங்களா? எந்த பணமும் குறைஞ்சிருக்காது. அதனால அந்த டெப்ரிசியேஷனையும் சேர்த்துக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன்றையும் சேர்த்துக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ப்ராஃபிட் வரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் உங்க கையில தான் இருந்திருக்கும்ன்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோனையும் அதுல வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? டிவைடட் பை எதெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அவங்க ரீபே பண்ணணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டேர்ம் லோன்ல. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம வர்ற ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குது, எவ்வளவு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குது டிவைடட் பை நமக்கு வந்து லோன் ரீபேமெண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் பிளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டணும். இது ரெண்டையும் எடுத்து வச்சு பாக்குறப்போ சப்போஸ் அந்த ரேஷியோ வந்து 1.5க்கு மேல வருது 1.5க்கு மேல வருது அப்படின்னு சொன்னா கம்பெனி வந்து நல்ல பொசிஷன்ல இருக்குது. ஏன்? ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னாதான் நமக்கு வந்து இங்க ஒன்னுக்கு மேல அமௌண்ட் வரும் இல்லைங்களா? நியூமரேட்டர்ல வந்து ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறனால தான் நமக்கு வந்து ஒன்னுக்கு மேல வரும். இப்போ ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சு, லோனோட ரீபேமெண்டோட ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்னுக்கு கீழே போயிடும். ஸோ 1.5 இந்த மாதிரிலாம் வரும்போது ஓகே கம்பெனி நல்லா போயிட்டு இருக்குது, அப்போ நம்ம டேர்ம் லோன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அசஸ் பண்ணிக்கிறாங்க. டேர்ம் லோன் கொடுக்கலாம்னு அசஸ் பண்ணிக்கிறாங்க.
இதே நெட் பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க ஓகேங்களா. நெட் பிரசன்ட் வேல்யூன்னு ஒன்று வச்சு அதை வச்சு அசஸ் பண்றாங்க. அது வந்து எப்படி அசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நமக்கு ஃபியூச்சர்ல இருந்து நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ வரும். கேஷ் இன்ஃப்ளோ வரும். அதாவது ஒரு நம்ம நல்லா ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் உள்ள வரும். கேஷ் ஃப்ளோ வந்து 10 லட்ச ரூபாய் நமக்கு உள்ள வருது அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடக்கும். கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடக்கும். இந்த கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து ஒரு 7, 8 லட்சம் நமக்கு வந்து கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடக்குதுன்னு வச்சுக்கோம். கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடக்குது, கேஷ் இன்ஃப்ளோவும் வருது. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போற இந்த கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறமா கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோவோடைய இன்னைக்கு வேல்யூ, இன்னைக்குள்ள பிரசன்ட் வேல்யூ ஓகேங்களா? இன்னைக்குள்ள பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இந்த கேஷ் இன்ஃப்ளோவையும், கேஷ் அவுட்ஃப்ளோவையும் மைனஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இன்னைக்குள்ள பிரசன்ட் வேல்யூ. அப்ப இன்னைக்குள்ள பிரசன்ட் வேல்யூன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் போட்டு இந்த ரேட்ல அது கழிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரேட்ட போட்டு அவங்க மடி மைனஸ் பண்றப்போ ஒரு 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 எக்ஸ் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஒரு எக்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ அந்த எக்ஸ் அமௌண்ட் வந்து எதுக்கு எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த நெட் பிரசன்ட் வேல்யூன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லீங்களா? அத கண்டுபிடிச்சுட்டு எதோட போய் கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் இல்லையா? பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருப்போம். அந்த கடன்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் வருது? நெறைய இடங்கள்ல இருந்து நம்ம லோன் ரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வருது? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட நமக்கு அந்த நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தியா வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல லெவல்ல இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம லோன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு லோன் குடுக்கலாம்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து அந்த பெர்சன்டேஜ் வைஸ்ல இத கால்குலேட் பண்ணிக்கிறதா. ஓகேங்களா? பெர்சன்டேஜ் வைஸ்ல எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருது அப்படின்றத பாத்துக்கிறாங்க. சோ அத பொறுத்தும் லோன் குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் when goods like inventory, stocks in trade are offered as security but remain in the borrower's possession, the control for business operation, the charge created is usually ஓகேங்களா when goods like inventory stocks in trade ஓகேங்களா inventory stocks in trade இருக்கிறப்போ இது வந்து பாரோவரோட பொசிஷன்ல இருக்குது. பாரோவரோட பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த என்ன சார்ஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து பிளெட்ஜ் கிரியேட் பண்ணுவீங்களா? ஹைபாத்திகேஷன் கிரியேட் பண்ணுவீங்களா? ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ் கிரியேட் பண்ணுவீங்களா? அசைன்மென்ட் கிரியேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம பொசிஷன் வந்து பாரோவர்ட்ட இருக்குது. பொசிஷன் வந்து பாரோவர் கிட்ட இருக்குது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொசிஷன் வந்து பாரோவர் கிட்ட இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஹைபாத்திகேஷன் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹைபாத்திகேஷன் சார்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன் விச் டைப் ஆஃப் சார்ஜ் ஓவர் கூட்ஸ் டஸ் த லெண்டர் ஓகேங்களா பேங்க் டேக் ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் ஆஃப் த கூட்ஸ் ஓகேங்களா இதுல எதுல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் இல்லைன்னா ஆக்சுவல் பொசிஷன் வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எந்த சார்ஜ் இருக்கும்போது எடுத்துப்போம் ஹைபாத்திகேஷனா மார்ட்கேஜா பிளட்ஜா அசைன்மெண்ட்டான்னு சொல்லி கேட்கறாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பிளட்ஜ் தான் இதுக்கு ஆன்சர் ஏன்னா இப்போ நம்ம கோல்டு லோன் முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா கோல்டு லோன் பிளட்ஜ் நம்ம கோல்டு லோன் எதுவும் பிளட்ஜ் பண்றாங்கன்னு சொன்னா அந்த பொசிஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கும் பிளட்ஜ் அப்படின்னு சொன்னாலே பொசிஷன் நம்ம கிட்ட இருக்கும் ஹைபாத்திகேஷன் சொன்னா பொசிஷன் வந்து பாரோவர் வச்சிருப்பாரு இப்போ கார் லோனு இல்லைன்னா ஒரு ஆட்டோக்கு லோன் கொடுக்குறோம் இல்லை கூட்ஸ் நம்ம வந்து இப்போ சாரீஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்கி விற்கிறாங்கன்னு சொன்னா சாரீஸ்லாம் வாங்குறதுக்காக நம்ம பணம் கொடுத்துருக்கோம்னு சொன்னா அந்த கூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர் தான் வச்சிருப்பாரு பாரோ பண்ணவர் தான் வச்சிருப்பாரு அதனால அங்கே ஹைபாத்திகேஷன் பண்றோம் இதுவே நம்ம கோல்டு லோன் அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைன்னு சொன்னா அவரோட ஷேர்ஸ் வச்சுட்டு நம்ம ஷேர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை வச்சுட்டு நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து பிளட்ஜ் பண்றோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம பொசிஷன் வந்து நம்ம கையில இருக்குது பிளட்ஜில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பெயில்மெண்ட்னு சொன்னா பெயிலர்னு ஒருத்தர் இருப்பார் பெயிலர்ன்றது யாரு இப்போ கோல்டு கொண்டு வந்து கொடுக்குறாருல அவர் வந்து பெயிலர் நம்மள்ட்ட கொடுத்துட்றாரு ஓகேங்களா நம்மள்ட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து பேங்க் வந்து பெயிலியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திரும்ப கரெக்டா ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா கோல்டு வந்து அந்த லோன் முடிஞ்சது கரெக்டா ரிட்டர்ன் பண்ணணும் நெக்ஸ்ட் when a bank grants a loan against a life insurance policy the charge created is ஓகேங்களா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சார்ஜ் கிரியேட் பண்ணுவாங்க pledge of a policy டாக்குமெண்டா hypothecation of a policy பெனிஃபிட்ஸா இல்லைன்னா அசைன்மெண்ட் ஆஃப் த பாலிசி இன் ஃபேவர் ஆஃப் த பேங்கா மார்ட்கேஜ் ஆஃப் த பாலிசியா அதுக்கு ஆன்சர் என்னன்னா அசைன்மெண்ட் ஆஃப் த பாலிசி இன் ஃபேவர் ஆஃப் த பேங்க் நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கோம்னு சொன்னா அதை வந்து பேங்க்கு அசைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம லோன் வாங்கிக்குவோம் அப்போ அது வந்து அசைன்மெண்ட் ஆஃப் த பாலிசின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க when lending against dematerialized shares ஓகேங்களா நம்ம வந்து dematerialized ஷேர்ஸை கொடுத்துட்டு பேங்க்ல வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படி லோன் வாங்குறதா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க அங்க மார்ட்கேஜா அசைன்மெண்ட்டா
பிளட்ஜா ஹைபாத்திகேஷனா? இங்க இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிளட்ஜ் தான். ஓகேங்களா? பிளட்ஜ் தான். ஆனா இந்த ஷேர் எல்லாம் யாருகிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் வந்து யாருகிட்ட இருக்குதுன்னா டெபாசிட்டரி சிஸ்டம் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டிமெட்டீரியலிஸ்ட் ஃபார்மேட்ல ஷேர்ஸ் இருக்குது. டிமெட்டீரியல் ஃபார்மேட்ல ஷேர்ஸ் இருக்குது. அப்ப யாருகிட்ட இருக்கும்? அந்த டெபாசிட்டரி அந்த சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் அவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு பிளட்ஜ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கு இருப்பாங்கன்னா சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் இருக்காங்க இல்லையா? சிடிஎஸ் என்டிஎஸ்எல் இருக்காங்க. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா டிமெட்டீரியலிஸ்ட் ஃபார்மேட்ல நம்மளோட ஷேர்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. இவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். இவங்க கூட நம்ம பேசுறது எல்லாமே எப்படி பேசுறோம்னு சொன்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலியமா தான் இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்றோம். அப்போ இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலியமா நம்ம வந்து இந்த பிளட்ஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்கலா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் which type of charge on securities is a specific form of bailment. ஓகேங்களா? நம்ம bailment நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? எதுல பிளட்ஜ்ல தான் bailment வருது. ஏன்னா அந்த பொருளை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம கிட்ட. அடுத்து செர்சாய் சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? என்னது? சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிரைமர்லி டு. ஓகேங்களா? இவங்க எதுக்காக கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் லோன்ஸ் டைரக்ட்லி டு கம்பெனிஸ். லோன்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு டைரக்டாக கொடுக்கறதுக்கா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கா கிரியேட் ஏ சென்ட்ரல் டேட்டா பேஸ் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ட் ஃப்ராட்ஸ் இன்வால்விங் மல்டிபிள் லோன்ஸ் ஆன் தி சேம் அசெட். ஓகேங்களா? நம்ம மல்டிபிள் லோன்ஸ் கொடுத்து ஃப்ராட் நடக்குது அதுக்காக வேண்டியா? ஒரே ப்ராப்பர்ட்டி வச்சு மல்டிபிள் லோன்ஸ் கொடுத்து ஃப்ராட் பண்ணுறாங்க அதுக்காகவா? இல்லை மேனேஜ் த கரன்சி செஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு சொன்னால் ஒரே ப்ராப்பர்ட்டியை வந்து நிறைய பேர் கொடுத்து லோன்ஸ் வாங்கி ஏமாத்துறாங்கன்றதுக்காண்டி நம்ம ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் வச்சிருக்கோம். அதில் செக்யூரிட்டிஸ் பற்றி பிளட்ஜான செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அப்போது பேங்க்ஸுக்கு வந்து எந்த ஏமாத்துறது கஷ்டம், ஏமாற்ற முடியாது அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேங்களா? ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பேங்க் டிப்பிக்கலி கனெக்ட்ஸ். ஓகேங்களா? ஆல் பிரான்ச்சஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் எதெல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் த பேங்க் அக்ராஸ் கண்ட்ரி. பேங்கோட எல்லா பிரான்ச்சஸையும் கனெக்ட் பண்ணிருமா? கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் வித்தின் அ சிங்கிள் பிராங்க். ஒரு பிரான்ச்சுக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுமா? பேங்க்ஸ் மெயின் சர்வர் டு ஆர்பிஐ அதை கனெக்ட் பண்ணுமா? ஆல் ஏடிஎம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பேங்க்ஸ் இன் சிட்டி அப்படி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் வித்தின் சிங்கிள் பேங்க் பிரான்ச். ஒரு பிரான்ச்சுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறமா பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? லேண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ்? ஓகேங்களா? டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றது என்ன பர்பஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. டு ப்ராசஸ் டெய்லி ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸ். ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸ்க்காகவா? டெய்லி ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸ்க்காகவா? டு ஸ்டோர் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இன்டகிரேட்டட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் ஃபார் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் டெசிஷன் சப்போர்ட்டுக்காகவா? ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களா அதுக்காகவா? டு ஆக்ட் அஸ் அ பேக்கப் சிஸ்டம் ஃபார் கோர் பேங்கிங் சொல்யூஷன். கோர் பேங்கிங் சொல்யூஷனுடைய பேக்கப் தான் டேட்டா வேர்ஹவுஸா? டு மேனேஜ் த பேங்க்ஸ் இமெயில் கம்யூனிகேஷன். பேங்கோட இமெயில் கம்யூனிகேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் எதுக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னால் டு ஸ்டோர் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகேங்களா? டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது வந்து லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சரில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஸ்டமர்ஸோட பேர், அவங்க ஊர், மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேற மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எவ்வளோ கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பேங்க் பிரான்ச்சஸ் மொத்தத்துலையும் ஹிஸ்டாரிக்கலாக என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா வேர்ஹவுஸில் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமா நமக்கு வந்து டேட்டா மைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸாக செயல்படும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸாக வந்து நமக்கு செயல்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க சொன்னா டேட்டா மைனிங். ஓகேங்களா? டேட்டா மைனிங் வந்து பிசிக்கல் மைனிங் ஃபார் வேல்யூபிள் மினரல்ஸ் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? பிசிக்கல் மைனிங் ஆஃப் வேல்யூபிள் பேங்க் மினரல்ஸ் ஆன் கேட்குறாங்க. ப்ராசஸ் மேனுவலி ஷிஃப்டிங் தரோலி த்ரூ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸா யூசிங் சாஃப்ட்வேர் டெக்னிக் டு ஆட்டோமேட்டிக்லி டிஸ்கவர் ஹிடன் பேட்டர்ன்ஸ்
correlations and trends in large volumes of bank data. சாஃப்ட்வேர் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பேட்டர்ன்ஸ் கார்லேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களா, இல்லைனா கிரியேட்டிங் பேக்கப் காப்பீஸ் ஆஃப் பேங்க் டேட்டாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேக்கப் டேட்டா வச்சுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹிடன் பேட்டர்ன்ஸு, கார்லேஷன்ஸு, அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து டேட்டா மைனிங் பயன்படுத்துகிறாங்க. அதாவது டேட்டா மைனிங் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், நம்மள்ட்ட வந்து டேட்டா வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டேட்டா வேர் ஹவுஸில் வந்து நமக்கு வந்து நிறையவே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நமக்கு வந்து நிறையவே டேட்டா வேர் ஹவுஸில் இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ண முடியும். எப்படி? இப்போ டிஃபால்ட்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்காங்க, நிறைய டிஃபால்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால், இவங்களோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது? ஒரு டிஃபால்ட் பண்ணுறவர் இருக்காருன்னு சொன்னால், இவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்குது? இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களா? என்ன வேலைக்கு போகிறாங்க? என்ன வேலைக்கு போறாங்க? ஒரு 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 2, 3 பேமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணல. அப்படிப்பட்டவங்கன்னா, அப்படி அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? இந்த மாரி நெறைய பேட்டர்ன்ஸ வந்து டேட்டா மைனிங் மூலியமா அனலைஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கு தான் டேட்டா மைனிங் அப்படின்றத வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? In a bank branch, if all computers and printers are connected to a single central switch, allowing them to communicate with each other, and the main bank server, which network topology is primarily being used within a branch? In a bank branch, if all computers and printers are connected to a single central switch, எல்லா computers, printers எல்லாத்தையுமே ஒரு single central switchக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். allowing them to communicate with each other and to the main bank server. main bank serverக்கு வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த சென்ட்ரல் ஸ்விட்சை வந்து மெயின் பேங்க் சர்வருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இது வந்து என்ன நெட்வொர்க் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்குறாங்க. பஸ் டோபாலஜியா, ரிங் டோபாலஜியா, ஸ்டார் டோபாலஜியா, ஃபுல் மெஷ் டோபாலஜின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டார் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்விட்ச்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மோடம்ல இருந்தோ இல்லைனா வேறு எதுலையாவது வந்து கனெக்ஷன் வந்து ஸ்விட்சுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சில் இருந்தால் எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் போகும். ஓகேங்களா? இந்த ஸ்விட்சில் இருந்தால் ஒரு டிரான்சாக்ஷனும் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்விட்சுக்கு வந்து தான் அடுத்தடுத்த கம்ப்யூட்டருக்கு மாறும். இங்கேருந்து ஒரு டேட்டா வருதுன்னா இந்த ஸ்விட்சுக்கு வந்து தான் திருப்பி இந்த கம்ப்யூட்டருக்கு போகணும். இங்கேருந்து வந்து தான் இந்த கம்ப்யூட்டருக்கு போகணும். ஸோ இந்த ஸ்விட்ச்ன்ற மெத்தட் தான் டோபாலஜி தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் டோபாலஜி, சாரி, இந்த மெத்தட் வந்து ஸ்டார் டோபாலஜி. ஓகேங்களா? இந்த நடுவில் ஸ்விட்ச் இருக்கும். இந்த ஸ்விட்சில் வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கம்ப்யூட்டர்ஸ் பிரிண்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் இன்னொருத்தவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்விட்சுக்கு வந்து தான் அடுத்ததுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸ்விட்சுக்கு வந்து தான் அடுத்தது கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த கம்யூனிகேஷனில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த கம்யூனிகேஷனில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வேற என்னெல்லாம் டோபாலஜி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் பஸ் டோபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் டோபாலஜின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் லைன் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ எந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு தேவைப்படுமோ அங்கே வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த சிங்கிள் லைனில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இந்த சிங்கிள் லைனில் எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் டோட்டலாக நம்ம கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகிடும். ஸ்டார் டோபாலஜி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. இப்போ ரிங் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு ரிங் மாதிரி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு டிவைஸ் வந்து 2-3 டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? 2-3 டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ஒரு டிவைஸில் ஃபெயிலியர் வந்துச்சுன்னு சொன்னாலும் மிச்சவங்க வந்து அதோட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடும். இவங்க வந்து ஒரு ரிங் மாதிரி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நடுவில் ஒருத்தர் கட் ஆனாருன்னு சொன்னால் மிச்சவங்களும் கட் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து ரிங் டோபாலஜி அப்படி சொல்கிறாங்க. மெஷ் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைஸும் எல்லா டிவைஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிவைஸும் எல்லா டிவைஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து ஒரு கோர் பேக் போனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து கோர் பேக் போன் வந்து மெஷ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து which of the following is not typically considered an alternate delivery channel? alternate delivery channel வந்து எது கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷினா, இன்டர்நெட் பேங்கிங்கா, விசிட்டிங் எ பேங்க் பிரான்ச் டெல்லர் கவுண்டரா, மொபைல் பேங்கிங் ஆப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க சொன்னால் விசிட்டிங் எ பேங்க் பிரான்ச் டெல்லர் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆல்டர்னேட் டெலிவரி சேனல் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க சொன்னால், நம்ம டேரெக்டாக பேங்க்குக்கு வராமல் நம்ம வீட்டில் இருந்தோ இல்லைனா வேறு விதத்துலையோ நம்ம வந்து பேங்க்கை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆல்டர்னேட் டெலிவரி சேனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது விசிட்டிங் பேங்க் பிரான்ச் வந்து நம்ம டேரெக்டாக போய் பார்க்குறது. ஸோ ஆல்டர்னேட் டெலிவரி சேனல் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட் டெலிவரி ஆல்டர்னேட் டெலிவரி சேனலில் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து the key difference between a brown label ATM and a white label ATM is that அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா,
இட் இஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் என்டையர்லி பை எ நான் பேங்க் என்டிட்டி. ஓகேங்களா, என்டையர்டு பை ஒரு நான் பேங்க் என்டிட்டி தான் இவங்களை ஆப்ரேட் பண்றாங்களா. த ஹார்ட்வேர் அண்ட் லீஸ் ஆர் மேனேஜ்டு பை த சர்வீஸ் ப்ரொவைடர். ஹார்ட்வேரையும் லீஸும் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மேனேஜ் பண்றாரு. பட் த கேஷ் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஆர் ஸ்பான்சர்ட் பை எ பேங்க். பட் த கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் ஸ்பான்சர்ட் பை த பேங்க் ஹூஸ் பிராண்ட் இஸ் யூஸ்டு. ஓகேங்களா, அவங்களோட பிராண்டை யூஸ் பண்ணிக்கிறாங்களா. இட் டிஸ்பென்சஸ் ஒன்லி நான் இந்தியன் கரன்சிஸ். அது நான் இந்தியன் கரன்சிஸ் தான் அது டிஸ்பென்ஸ் பண்ணுமா. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா, த ஹார்ட்வேர் அண்ட் லீஸ் ஆர் மேனேஜ்டு பை த சர்வீஸ் ப்ரொவைடர். ஹார்ட்வேரும் ஒரு ஏடிஎம்ல அந்த ஹார்ட்வேரையும் ஏடிஎம் ஹார்ட்வேரையும் லீஸும் மட்டும் சர்வீஸ் ப்ரொவைடர் பண்றாரு. மற்றபடி கேஷ் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாமே யார் பாத்துக்கிறாங்க சொன்னா அந்த பேங்கே பாத்துக்கிறாங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட்டையும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் நம்ம பேங்கே பாத்துக்கிறாங்க. நம்ம பேங்கோடைய பிராண்டை தான் அங்க பயன்படுத்தவும் செய்யறாங்க. ஓகேங்களா, நம்ம பேங்கோட பிராண்டை தான் அங்க வந்து பயன்படுத்துறாங்க. அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் சொல்றாங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் சொல்றாங்க. இதே ஒயிட் லேபிள் ஏடிஎம்னா நம்ம இந்த இந்தியா ஒன்னு அப்படிலாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்தியா ஒன்னுலாம் அவங்களே தனியா ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் யாரு ஆப்ரேட்டட் என்டையர்லி பை ஏ நான் பேங்க் என்டிட்டி. ஆப்ரேட்டட் என்டையர்லி பை ஏ நான் பேங்க் என்டிட்டி. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் அ கேஷ் ரீசைக்ளர் மெஷின் ஓவர் அ ட்ரெடிஷனல் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, கேஷ் ரீசைக்கிள் மிஷினுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இட் டிஸ்பென்சஸ் கேஷ் மச் ஃபாஸ்டர். கேஷை வந்து சீக்கிரமா டிஸ்பென்ஸ் பண்ணுமா. இட் கேன் போத் டிஸ்பென்ஸ் கேஷ், கேஷும் டிஸ்பென்ஸ் பண்ணும், அக்செப்ட் கேஷ் டெபாசிட்டையும் அக்செப்ட் பண்ணிக்குமா. ஆப்டிமைசிங் கேஷ் ஹேண்ட்லிங் கேட்டிருக்காங்க. இட் ஒன்லி அக்செப்ட்ஸ் காயின்ஸ் ஃபார் டெபாசிட். இட் ப்ரொவைட்ஸ் டீடைல்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா, இட் கேன் டிஸ்பென்ஸ். இந்த கேஷ் ரீசைக்கிள் மிஷின்றது வந்து கேஷை வந்து டிஸ்பென்ஸும் பண்ணும். ஓகேங்களா, கேஷ் வந்து டிஸ்பென்ஸ் வித்ட்ரா பண்றதும் நம்ம அது மூலியமா பண்ணிக்க முடியுது. கேஷ் நம்ம டெபாசிட் பண்றதும் அந்த மிஷின்லயே வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா, அதுதான் வந்து கேஷ் ரீசைக்கிளர் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து என்எஃப்சி பேஸ்டு கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் அலோ பேமெண்ட் பை. ஓகேங்களா, இப்போ வந்து என்எஃப்சி சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ இது வந்து எதுக்குன்னு சொன்னா ஸ்வைப்பிங் த கார்டு த்ரூ த ரீடர். ஸ்வைப்பிங் த கார்டு த்ரூ எ ரீடர், இன்சர்ட்டிங் த கார்டு இன்டு த சிப் ரீடர் ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட். இன்சர்ட்டிங் த கார்டை வந்து சிப்ல இன்சர்ட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா, இல்லைனா சிம்பிளி டேப்பிங் த கார்டு ஆன் ஆர் ஹோல்டிங் இட் நியர் ஏ கான்டாக்ட்லெஸ் எனேபிள்டு பிஓஎஸ் டெர்மினல். ஓகேங்களா, கான்டாக்ட்லெஸ் எனேபிள்டு பிஓஎஸ் டெர்மினல் கிட்ட இருக்கணுமா. என்ட்ரிங் ஏ லாங் ஆல்ஃபா நியூமரிக் கோடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா, இதை வந்து நம்ம டேப் பண்ணா போதும். கான்டாக்ட்லெஸ் பிஓஎஸ் டெர்மினல்ல ஒரு மிஷின் கொடுக்குறாங்கல்ல, ஹேண்ட் ஹெல்டு மிஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மள்ட்ட பணம் வாங்குறப்போ கார்டெல்லாம் ஸ்வைப் பண்றதுக்குலாம் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் ஹெல்டு மிஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மிஷின்ல வந்து நம்ம லைட்டா டேப் பண்ணியே இந்த கார்டை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது வந்து எப்படி இதாகுதுன்னு சொன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டிவைஸ்ன்னு சொல்றாங்க. ஷார்ட் ரேஞ்ச் இருக்கும், ஷார்ட் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காண்டி இதை வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து இந்த மிஷின்ல டேப் பண்ணாலே போதும். இதை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸ்வைப் பண்ண தேவையில்லை, டிப் பண்ணவும் தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வாட் இஸ் எம்பின் இன் த கான்டெக்ட் ஆஃப் மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங்ல நம்ம எம்பின் கொடுத்து உள்ள போறோம் இல்லையா. அந்த மொபைல் பேங்கிங்கிறது அந்த எம்பின்றது என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் பெர்மிசிபிள் இன்ட்ரெஸ்ட் நம்பர், மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், மந்த்லி பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கு, மேண்டேட்டரி பிரைமரி ஐடென்டிஃபிகேஷன் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா, இது வந்து மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்றாங்க. எம்பின் அப்படின்றது இது வந்து ஒரு 4 டிஜிட் இல்லைனா ஒரு 6 டிஜிட் நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியோ பேங்க்ஸ். ஓகேங்களா, நியோ பேங்க்ஸ் ஆர் டிப்பிக்கலி கேரக்டரைஸ்டு பை ஹேவிங் எ லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் பிசிக்கல் பிரான்ச்சஸ். நிறைய பெரிய நெட்வொர்க் ஆஃப் பிசிக்கல் பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்களா. ஆஃபரிங் பேங்க் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மொபைல் ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இந்த மாதிரி வச்சு பிசிக்கல் பிரான்ச்சஸ் இல்லாம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா வந்து நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களா. ஸ்பெஷலைசிங் ஒன்லி இன் அக்ரிகல்ச்சர் லோன் மட்டும் கொடுக்குறாங்களா. பீயிங் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் டைரக்ட்லி பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைரக்டா அவங்களை ஆப்ரேட் பண்றாங்களான்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஃபரிங் பேங்க் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா வந்து இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க வந்து என்னெல்லாம் பண்றாங்கன்னா, அதாவது இவங்க வந்து டைரக்டா இவங்க வந்து பேங்கா லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காம ஏற்கனவே இருப்பாங்க பாத்தீங்களா பேங்க், அவங்க கூட டை அப் மாதிரி பண்ணிக்கிட்டு டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நியோன்னு சொல்லி என்ஐஒய்ஓன்னு வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்களாம், குளோபல் கார்ட்ஸ் ஃபார் டிராவலர்ஸ் கொடுக்குறாங்களாம், சேலரி இண்டிவிஜுவல்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இது இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் பேங்க், டிசிபி பேங்க்.
ஸோ இவங்க வந்து தனியா இல்ல. இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஆனா கொலாபரேஷன் யார் கூட வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, எஸ் பேங்க், அப்புறமா டிசிபி பேங்க் இவங்க கூட வச்சிருக்காங்க. அதே மாரி ஜூபிட்டர்ன்னு ஒண்ணு இருக்காங்க பாருங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் தராங்க. ஸ்பெண்டிங் இன்சைட்ஸ் நம்ம எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற இன்சைட்ஸ் தராங்க. இவங்க வந்து கோல் பேஸ்டு சேவிங்ஸ் ஓகேங்களா, கோல் பேஸ்ட் சேவிங்ஸ் தராங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஃபெடரல் பேங்க் கூட வந்து பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேசர் பே எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வரோம் இல்லைங்களா? இப்போ நம்ம நம்ம வந்து பேமெண்ட் ஆன்லைன்ல ரிசீவ் பண்றப்பலாம் ரேசர் பே அக்கவுண்ட் மூலியமா ரிசீவ் பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அவங்கள்ல வந்து ரேசர் பே எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? கரண்ட் அக்கவுண்ட் சர்வீசஸ்லாம் குடுக்குறாங்க. பேங்க் கூட டை அப் வச்சுக்கிட்டு, கரண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் குடுக்குறாங்க. பேரோல்லாம் என்ரோல் பண்ணிக்கிட்டு, மாசம் மாசம் குடுக்க வேண்டிய பணத்த வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க. கேஷ் குடுக்குறது எல்லாமே. நம்ம பேரோல் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து சேலரி குடுக்குறதெல்லாம் வந்து இவங்க இந்த ரேசர் பே எக்ஸ்ன்றவங்க மூலியமா பண்ணி குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தனியா இருக்க மாட்டாங்க. ஆனா பேங்கோட டை அப் வச்சுட்டு பண்ணுவாங்க. இவங்கள தான் யாருன்னு சொல்றோம்? நம்ம நியோ பேங்க்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இன் விச் மோட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் கேன் டேட்டா ஃப்ளோ இன் போத் டைரக்ஷன்? எந்த எந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன்ல எந்த எந்த மோட்ல வந்து டேட்டா வந்து 2 பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லயா, ஹாஃப் டியூப்ளெக்ஸா, ஃபுல் டியூப்ளெக்ஸா, இல்ல நல் டியூப்ளெக்ஸான்னு கேட்கறாங்க. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் டூ வேல சைமல்டேனியஸா கம்யூனிகேஷன். டூ வேல சைமல்டேனியஸா ஒருத்தவங்களும் பேசிக்க முடியும். ஓகேங்களா? லைக் டெலிஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி 2 பேரும் பேசிக்க முடியும். மோடம் மாடர்ன் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் எல்லாமே டூ வே ஓகேங்களா? இதுவே சிம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒன் வே. சிம்ப்ளெக்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போ ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் வேல வந்து அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒன் வே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஹாஃப் டியூப்ளெக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த வாக்கி டாக்கி இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருக்கிறது தான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தங்க பேசுறப்ப ஒருத்தங்க பேச முடியாது. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரவுட்டர் இஸ் அ கம்யூனிகேஷன் டிவைஸ் இன் நெட்வொர்க் தட் பிரைமர்லி ஒரு ரவுட்டர் அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒரு நெட்வொர்க்ல இருக்கும். அது என்ன பண்ணுது பிரைமர்லி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் டு அனலாக் சிக்னல்ஸ். டிஜிட்டல் சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணுதா, கனெக்ட்ஸ் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் டுகெதர் அண்ட் டைரக்ட்ஸ் டேட்டா பேக்கெட்ஸ் டு their intended டெஸ்டினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஐபி. கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் டுகெதர் நிறைய நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணி டேட்டா பேக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்பிளிஃபைஸ் வீக் சிக்னல்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ்க்கு சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதான்னு கேட்குறாங்க. ப்ரொவைட்ஸ் பவர் பேக்கப்பான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னால் கனெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் டுகெதர் அண்ட் டைரக்ட்ஸ் டேட்டா பேக்கெட்ஸ் டு தேர் இன்டெண்டட் டெஸ்டினேஷன். ஓகேங்களா? இதில் ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம மோடம்ல இருந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க. ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு இது வந்து மோடம் விட வந்து இன்டெலிஜென்ட்டாக செயல்படும். இப்போ சில 2-3 கம்ப்யூட்டர் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் எந்த கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா வந்து அதிகமாக கொடுக்கணும், எந்த கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா வந்து கம்மியாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டுப்படுத்திக்கிறது வந்து நம்ம ரவுட்டர் மூலியமாக வந்து நம்ம கட்டுப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபிநெட். ஓகேங்களா? இன்ஃபிநெட்ன்றது இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்வொர்க். இது பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. a global public internet service provider ஒரு global internet service provider a closed group CUG a closed group secure communication network for the Indian banking and financial sector ன்னு சொல்லி கேக்குறாங்க. an internal network for a single bank branch ஒரு internal network single bank branch கேக்குறாங்க. a wireless mobile network operator ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா a closed user group secure communication network for the Indian banking அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர். ஓகேங்களா? நம்ம இந்தியன் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டருக்கு ஒரு க்ளோஸ்டு குரூப் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ரெடி பண்ணிக்காங்க. இன்ஃபிநெட் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பை ஐடிஆர்பிடி ப்ரொவைட்ஸ் செக்யூர் அண்ட் ரிலையபிள் கம்யூனிகேஷன் பேக் போன் ஸ்பெஷலி ஃபார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? பேங்க்ஸுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களை பத்தி லைட்டா பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு க்ளோஸ்டு யூசர் குரூப் கம்யூனிகேஷன் பேக் போன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருன்னு சொன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி. இவங்க தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நம்மளுடைய ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாமே பாத்தீங்களா, ஆர்டிஜிஎஸ் நெட்லாம் இந்த அப்ளிகேஷன் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்வொர்க் இந்த இன்ஃபிநெட் தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆர்பிஏ இன் பேங்கிங் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார். ஓகேங்களா? ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இங்கே நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுனால ரோபாட்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லிலாம் நிறைய உள்ள வருது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து இந்த ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்கிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கா, ஹேண்ட்லிங் ஃபேஸ் டு ஃபேஸ் கஸ்டமர் இன்ட்ராக்ஷனுக்காகவா, இல்லைனா ஆட்டோமேட்டிக் ஹை வால்யூம் ரெப்படேட்டிவ் ரூல் பேஸ்டு
டாஸ்க் ஹை வால்யூமா இருக்கிறது, ரெப்படிட்டிவா ரூல் பேஸ்டு டாஸ்க் லைக் டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் வேலிடேஷன், ரீகான்சிலியேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்காகவா, டெவலப்பிங் நியூ ஏஐ ஆல்கரிதம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹை வால்யூம் ரெப்படேட்டிவ் ரூல் பேஸ்டு டாஸ்க் லைக் டேட்டா என்ட்ரி, ஃபார்ம் வேலிடேஷன் அண்ட் ரெகான்சிலியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆர்பின்றது வந்து ஒரு பாட். இது வந்து ஒரு பாட்னாலும் இது வந்து ரோபாட்டா ஒரு ஹார்ட்வேர் லெவல் ஹார்ட்வேர் லெவல்ல ரோபோட் கிடையாது. ஒரு பார்க்கறதுக்கு இருக்கிற அந்த மாதிரி கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் லெவல் பாட். ஓகேங்களா? இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் லெவல் பாட். இது வந்து போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுன்னு சொன்னா நம்ம வந்து நிறைய டேட்டா என்ட்ரி பண்றப்போ அந்த டேட்டா என்ட்ரிக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஃபார்மை வேலிடேட் பண்றப்போ நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபார்ம்ல பேர், அட்ரஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா, அப்போ அந்த ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணி கொடுக்குறது, கரெக்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு வேலிடேட் பண்றதுக்கு, ரீகான்சிலேஷன் எதுவும் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வந்து இந்த ரோபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து செஞ்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஆர்பிஐஸ் டிஜிட்டல் ருபி. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டிஜிட்டல் ருபின்றது எதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிரைவேட் கிரிப்டோ கரன்சியா, இல்லைன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியா இது, இல்லைனா எ நியூ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டா, இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல் பேங்கோடைய டிஜிட்டல் கரன்சி. நம்ம சென்ட்ரல் பேங்க்குக்கு நம்ம நம்ம நார்மல் கரன்சி வந்து எப்படி ஒரு ஃபியட் கரன்சியோ, இந்த இந்த கரன்சியை வந்து இந்த கரன்சி வந்து நம்ம கொடுத்தா யாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, லீகல் டெண்டர்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சியும் வந்து ஃபியட்டா தான் இருக்குது. இது வந்து ஒரு லீகலா நம்ம சென்ட்ரல் பேங்க்ல இருந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம நார்மலா ஃபோன்பேல இருந்தும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபோன்பேல இருந்தும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பணம் போகுது. ஸோ அப்போ அதுதான் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொன்னா அது வந்து டிஜிட்டல் கரன்சி கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுல அவங்க டிஜிட்டல் கரன்சின்னு அவங்க எப்படி மீன் பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம கையில நம்ம வேலெட்ல நம்ம கேஷ் வச்சிருக்கிறப்ப எப்படி வந்து 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டுன்னு சொல்லி நம்ம நம்ம கையில பர்ஸ்ல வச்சிருக்கிறப்ப வச்சிருக்கோமோ, அதே மாதிரி நம்ம போன்லயும் டிஜிட்டல் கரன்சியா இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா நம்ம போன்பேல எல்லாம் காட்டுற மாதிரி உங்க உங்க பேலன்ஸ் வந்து 1000 ரூபான்னு சொல்லி காட்டாது. பேலன்ஸ் வந்து எப்படி காட்டுதுன்னு சொன்னா 500 ரூபாய் நோட் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? இதுதான் அந்த சென்ட்ரல் டிஜிட்டல் கரன்சின்னு அவங்க சொல்றாங்க. தனியா தனியா சொல்றாங்க. அந்த ரெண்டு டிஜிட்டல் இந்த 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 டிஜிட்டல் கரன்சி தான் அந்த ஆர்பிஐ வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. பிசிக்கல் கரன்சி இல்லாம டிஜிட்டலா இந்த கரன்சி பண்றாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறப்ப 500 ரூபாய் நோட் இருக்குது, 50 ரூபாய் நோட் இருக்குது, அந்த மாதிரி வரும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்றப்ப நமக்கு தெரியும் எவ்வளவு நோட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்ட்டு. அடுத்து விஷிங் ரெஃபர்ஸ் டு fraudulent attempts to obtain sensitive information through அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஷிங் மூலியமா என்ன மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னன்னா இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ் மூலியமாவா, இல்லைனா எஸ்எம்எஸ் மெசேஜஸ் மூலியமாவா, இல்லைனா வாய்ஸ் கால்ஸ் மூலியமாவா, இல்லைனா பிசிக்கல் லெட்டர்ஸ் மூலியமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வாய்ஸ் கால்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? வாய்ஸ் கால்ஸ் விஷிங் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இப்போ ஃபோன் பண்ணி பேசுறாங்க இல்லையா, ஃபோன் பண்ணி பேசி ஏதாவது உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ் வந்திருக்குது, அந்த பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பணம் வந்திருக்குதுன்னு சொல்லியோ, இல்லைனா அதுல வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஏதோ வந்திருக்குதுன்னு சொல்லியோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி ஏமாத்துறாங்க பாத்தீங்க. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா விஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாய்ஸ் வாய்ஸ் பிஷிங் தான் விஷிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டிசாஸ்டர் ரெக்கவரி டிஆர். ஓகேங்களா? டிசாஸ்டர் ரெக்கவரி அது வந்து டிஆர் சொல்றாங்க. சைட் ஃபார் அ பேங்க் இஸ் டிப்பிக்கலி அப்படி சொல்றாங்க. இப்போ டிசாஸ்டர் சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம வந்து பிசிக்கலா இப்போ நமக்கு வந்து நேச்சுரலா நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்கும். நேச்சுரலாக டிசாஸ்டர் நடக்கும். அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எதையும் டேமேஜ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ நேச்சுரலாக நடக்கும், மனுஷங்களால எதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டிசாஸ்டர் நடக்கிறப்போ நம்ம பேங்க்கோடைய டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. நம்ம பேங்க்கு கிட்ட இருக்கிற டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாலோ, அது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலோ நமக்கு பெரிய பெரிய சிக்கலை நம்ம மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதுதான் வந்து டிசாஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் வந்து எப்படி எப்படி ரெக்கவர் பண்றாங்கன்றத அந்த டிசாஸ்டர் ரெக்கவரியில் சொல்றாங்க. இதுல வந்து என்ன பண்ணணும், டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டை வந்து எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது லொக்கேட்டட் இன் த சேம் பில்டிங். டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டை வந்து நம்ம எங்கே வச்சிருக்கணும்னு சொல்லலாம். லொக்கேட்டட் இன் த சேம் பில்டிங் அஸ் த பிரைமரி டேட்டா சென்டர் ஃபார் கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? ஒரே பில்டிங்ல வச்சிருக்கணுமா, இல்லை செகண்டரி டேட்டா சென்டர் அட் ஜியாகிரபிகலி செப்பரேட் லொகேஷன் எக்யூப் டு டேக் ஓவர் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இஃப் த பிரைமரி சைட் ஃபால்ஸ். ஓகேங்களா? பிரைமரி சைட் விழுகிறப்போ செகண்டரி டேட்டா சென்டர் வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கணும். அது வேற எங்கேயாவது தள்ளி வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. பப்ளிக் கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஃபார் நான் கிரிட்டிக்கல் டேட்டா ஒன்லி. இது எல்லாத்தையுமே நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ்ல வச்சுக்கலாமா டேட்டா எல்லாத்தையும் அப்படின்னு கேட்குறாங்க. பேங்க்ஸ் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ்ல கொண்டு போய் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இல்லை ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா
நம்ம வந்து ஒரு செகண்டரி டேட்டா சென்டர் வச்சுக்கணும். அதாவது ஏதாவது டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் பேக்கப் பண்ணி செகண்டரியா இன்னொரு செகண்டரி டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப சென்னையில வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. சர்வர்லாம் வச்சு நம்ம டேட்டாலாம் பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இன்னொரு சென்டர் கொண்டு போய் ஹைதராபாத்லயோ, சண்டிகர்லயோ எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ தட் இங்க ஒரு டேட்டா சென்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா கூட, இன்னொரு டேட்டா சென்டர்ல இருக்கிற பேக்கப் வச்சு நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து the G. Gopalakrishnan Committee report, ஓகேங்களா, RBI primarily focused on providing recommendations for, ஓகேங்களா, கோபாலகிருஷ்ணன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து எதுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நியூ ரீட்டைல் லோன் ப்ராடக்ட்ஸ், புது ரீட்டைல் லோன் ப்ராடக்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்களா, பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் இன் ரூரல் ஏரியாஸ்ல பிரான்ச் எக்ஸ்பான்ஷனுக்காக கொடுக்குறாங்களா, ஸ்ட்ரென்தனிங் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்னன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிசினஸ் கண்டினியூட்டிக்காகவா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்னன்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்களா, இல்லைன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் பேங்க் கவுண்டர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் பேங்க் கவுண்டர்ஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இவங்களோட கமிட்டி கோபாலகிருஷ்ணன் கமிட்டி வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரென்தனிங் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை தான் வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் கமிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதே கோபாலகிருஷ்ணன் கமிட்டியில வந்து எம்பசைஸ் பண்றாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விச் ரோல் வித்தின் அ பேங்க்ஸ் ஃபார் ஓவர் சீயிங் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்குது பாத்தீங்களா, நமக்கு அதை வந்து ஓவர் சீ பண்றதுக்கு ஒரு ரோல் வேணும்னு சொல்றாங்க. அது வந்து யாருன்னு கேட்கறாங்க. சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸரா, ஹெட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸா, பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல வந்து ஆன்சர் என்னன்னு சொன்னா, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க வைக்கணும்னு சொல்றாங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு சொல்லி நம்ம ஒன்று வைக்கணும்னு சொல்றாங்க. அவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். இவங்க வந்து என்னன்னா டெடிகேட்டட் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? டெடிகேட்டட் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரைவிங் த பேங்க்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, டிரைவிங் த பேங்க்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் நம்ம லைட்டாக சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மால்வேர் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால் மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். மால்வேர்ல என்னெல்லாம் இருக்கும்னு சொன்னால் வைரஸஸ் கொடுத்துருப்பாங்க. வைரஸஸ் இருந்துச்சுன்னா உள்ள அது பாட்டுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு இருக்கும். வார்ம்ஸ் இருக்கும், ட்ராஜன்ஸ் இருக்கும், ரேன்சம் வேர்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து எதையாவது ஒன்று சின்னதாக முடக்கி வச்சுட்டு அதை அலோவ் பண்ணணும்னு சொன்னால் பணம் கொடுத்தா தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பைவேர் வச்சிருப்பாங்க நம்மளை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஃபிஷிங் வச்சிருக்காங்க. ஃபிஷிங் வந்து எதுக்குன்னு சொன்னா, ஏதாவது நம்மள்ட்ட ஏதாவது பேசி தப்பா ஏதாவது சொல்லி நம்மளுடைய 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 கிரெடென்ஷியல்ஸை வந்து ஸ்டீல் பண்றதுக்காண்டி ஃபிஷிங் அப்படின்றது ஒன்று பண்றாங்க. அப்புறம் விஷிங் அப்படி நம்ம வாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, வாய்ஸ் டெலிஃபோன் கால்ஸ் மூலியமா நம்மள்ட்ட டேட்டா, நம்மளுடைய சென்சிட்டிவ் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் ஸ்மிஷிங் சொல்றாங்க. எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் ஃபிஷிங்கை தான் ஸ்மிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்எம்எஸ் மூலியமா நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறமா டினையல் ஆஃப் சர்வீஸ், டிஓஎஸ்ன்னு சொல்றாங்க, இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டட் டிஓஎஸ்ன்னு சொல்றாங்க. இந்த டினையல் ஆஃப் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க சொன்னா, சர்வர் இருக்குதுன்னு சொன்னா அந்த சர்வருக்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. கிளையன்ட் சைட்ல இருந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலா நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஓவர்வெல் வாங்கி நிறைய டிராஃபிக் ஆகி சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மேன் இன் த மிடில். ஓகேங்களா? நடுவில் ஒருத்தர் இருந்துட்டு நம்மளுடைய டேட்டா வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஃபார்ம்ல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. நேமு, அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி விஷயங்கள் கலெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கலெக்ட் பண்ற ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு எஸ்கியூஎல் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வேற ஏதாவது அவங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து உள்ள இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. அப்புறம் ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லி ஒன்று பண்றாங்க. அப்புறம் ஏடிஎம் ஸ்கிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து கார்டு எதுவும் உள்ள போடுறப்போ நம்மளோட கார்டு டீடைல்ஸை வந்து ஸ்கிம் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம கார்டை உள்ள இன்சர்ட் பண்றப்போ அவங்க வேற ஏதாவது ஒரு மெஷினை உள்ள வச்சு நம்மளோட கார்டு டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நிறைய வந்து ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இ ருப்பின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இந்த இ ருப்பி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கேஷ்லெஸ் அண்ட் கான்டாக்ட்லெஸ் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. Delivered to beneficiaries mobile phones to form in the form of SMS string and QR code. It is a person specific and purpose specific. இந்த ஆளுக்கு தான் போகணும், இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பணம் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த இ ரூபின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து வேக்சினேஷனுக்காக எல்லா மக்களுக்கும், நம்மளோட மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ் அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட்ல இருந்து வேக்சினேஷனுக்காக அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணிடுவாங்க. அப்படி அந்த செலவு நடக்கக்கூடாதுன்னு சொன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, கேஷ் அனுப்பாம டைரக்டா ஒரு கியூஆர் கோடு இந்த மாதிரி ஏதாவது அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்போ அந்த கியூஆர் கோடை கொண்டு போய் வேக்சினேஷன் சென்டர்ல கொண்டு போய் காட்டினாங்கன்னு சொன்னா, அந்த கியூஆர் கோடை ரீட் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு வேக்சினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இ ருப்பின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்காக அந்த கேஷ் அனுப்புறோமோ அதுக்காக தான் அவங்க எடுத்துக்க முடியும்.
ஸோ மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் யாராவது வந்து கஸ்டமர்ஸ்ட்ட வந்து கியூஆர் கோடு கொடுத்துக்கிட்டு நீங்க எங்க இடத்துல தான் வந்து நீங்க வந்து பணத்தை எடுத்துக்க முடியும், எங்க இடத்துல நீங்க ஏதாவது பொருளை வாங்கி தான் அந்த கியூஆரை வந்து நீங்க ரெடீம் பண்ணிக்க முடியும்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் அதை ரெடீம் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரூபின்னு சொல்றாங்க. அப்புறமா ஃபின்டெக்னு சொல்றாங்க. இப்போ இது முக்கியமா ஒன்று சொல்றாங்க, ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இவங்க எதுன்னா நம்ம இந்த மொபைல் பேமெண்ட் ஆப்ஸ் அப்புறமா இந்த ஆன்லைன் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னு சொன்னா ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேடிஎம், ஃபோன்பே, அப்புறமா கூகுள் பே இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் ஃபின்டெக்னு சொல்றாங்க. பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இவங்க பண்றாங்க. ஓகேங்களா. எது மூலியமா பண்றாங்க அப்படின்னு சொன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலியமா இவங்க வந்து இந்த 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 பேமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இந்த ரெகுலேட்டரி டெக்னாலஜின்றது வந்து இந்த ஃபின்டெக் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுடைய சப்செட்டா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்களோட சப்செட்டா இருந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன்ல நடக்குது அப்படின்றப்போ ரெகுலேட் பண்ணணும் இல்லையா. அது ரெகுலேட் பண்றதுனா இப்போ ஆட்டோமேட்டடாவே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கேஒய்சி, அந்த ஏஎம்எல் செக்ஸ், ஆன்டி மணி லாண்டரிங் செக்ஸ் இதெல்லாத்தையும் எது பண்ணி கொடுத்துருமா, இந்த ரெஜ்டெக்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜியை பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கேஒய்சி, ஆன்டி மணி லாண்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சஸ்பீஷியஸா ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதா ஆன்லைன்ல அப்படின்றதெல்லாம் இந்த ஃபின்டெக்குக்காண்டி, இந்த ஃபின்டெக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வேண்டி இந்த ரெகுலேட்டரி டெக்னாலஜியை செஞ்சு கொடுத்துருதுங்களாம். அது போக ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம ஆர்பிஐக்குலாம் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் இல்லையா, ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவும் ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்காக பண்ண வேண்டிய கலெக்ஷன், வேலிடேஷன், சப்மிஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெகுலேட்டரி டெக்னாலஜியே செஞ்சு கொடுத்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சூப்பர்வைசரி டெக்னாலஜின்னு சொல்றாங்க. இந்த சூப்பர்வைசரி டெக்னாலஜி வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா சூப்பர்வைசர்ஸ். ஓகேங்களா. நம்ம ஆர்பிஐ இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா மானிட்டர் பண்றதுக்கு, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ் நம்ம மானிட்டர் பண்ற, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, எதுக்கு நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பண்றதுக்குன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. இந்த இந்த சூப்பர்வைசரி டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட கேட்டு நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை, நார்மலாவே நம்மளால ஆட்டோமேட்டிக்காவே இந்த சூப்பர்வைசரி டெக்னாலஜியை பயன்படுத்தி ரியல் டைம் டேட்டா வந்து நம்மளால கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஆர்பிஐ இந்த மாதிரி சூப்பர்வைசர்ஸால கலெக்ட் பண்ணி அனலைஸ் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒன்று சொல்றாங்க. அடுத்து ஹேஷ்டேக் பேங்கிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஹேஷ்டேக் பேங்கிங் அப்படின்னா என்னன்னு சொன்னா இப்போ வந்து நம்ம ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்போ பேங்கிங் ஏதோ ஒரு பேங்கிங் ஹேண்டில் இருக்கு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் பேங்கோ ஒய் பேங்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஹேஷ்டேக் பேலன்ஸ் அப்படின்லாம் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட பேலன்ஸ் வந்து கொடுத்துருவாங்களாம். அது அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப மைனரா மீடியமா உள்ள சில சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். ஹேஷ்டேக் பேங்கிங், ஹேஷ்டேக் பேலன்ஸ்னு போட்டோம்னா பேலன்ஸ் கொடுத்துருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ல என்னென்ன மாதிரி செக்டர்ஸ்லாம் எவ்வளோலாம் கொடுக்கணும்னு சொல்லி இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோ நம்ம. ஓகேங்களா. இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் மெயினாக இன்னொன்று 20க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கணுன்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்புறமா அந்த ஃபாரின் பேங்க்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணுமா 40% ஆஃப் த இயர் ஏஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. 40% ஆஃப் த இயர் ஏஎன்பிஎஸ்சி இல்லைனா சிஓபிஇ. ஓகேங்களா. இதில் எது வந்து ஜாஸ்தி இருக்குதோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். ஓகேங்களா. இந்த ஏஎன்பிஎஸ்சின்றது வந்து அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொன்னா உள்ள நம்ம ரொம்ப டெப்தா போக வேண்டாம். நார்மலா பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. பேங்க் கொடுத்த லோனு இல்லைனா பேங்க் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இந்த லோன்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் 40% பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கிரெடிட் ஈக்குவலண்ட். ஓகேங்களா. கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் எக்ஸ்போஷர் வச்சிருப்பாங்க இல்லையா. ஆஃப் பேலன்ஸ் எக்ஸ்போஷர்னா எதை சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட், பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கேரண்டி கொடுத்தது, அதுக்கப்புறமா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதுலலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிரச்சனை வராது. எப்பமாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா மட்டும் தான் நம்ம பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்காது, பேலன்ஸ் ஷீட்ல வந்து எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லாத இந்த இது இருக்குது பாத்தீங்களா, கிரெடிட் ஈக்குவலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரெடிட் ஈக்குவலன்ஸுக்கு 40% கொடுங்க. எது வந்து ஜாஸ்தியா இருக்கோ, இல்ல இந்த வந்து கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதுல 40% கொடுங்க. எதுல வந்து 40% ஜாஸ்தி வருதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 18% குடுங்கன்னு சொல்றாங்க. 18% ஆஃப் ஏஎன்பிசி நீங்க குடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல சப் டார்கெட் ஒண்ணு குடுத்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு நீங்க 10% ஆவது குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப் டார்கெட்னு ஒண்ணு போட்டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு 10% ஆவது குடுங்கன்னு சொல்றாங்க. மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து நீங்க 7.5% குடுங்க ஏஎன்பிசில 7.5% குடுங்கன்னு சொல்றாங்க. அட்வான்ஸ் டூ வீக்கர் செக்ஷன் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து நீங்க 12% குடுங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு குடுத்திருக்காங்க? டொமஸ்டிக் குடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும், ஃபாரின் பேங்க்ஸ்க்கும் குடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும், ஃபாரின் பேங்க்ஸ்க்கும் 40%. இதுதான் மெயினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40% குடுத்திருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுவே ஆர்ஆர்பியா இருந்துச்சுன்னா, ரீஜனல் ரூரல் பேங்காவோ, இல்லன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காவோ, ரீஜனல் ரூரல் பேங்காவோ, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காவோ இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க எவ்வளவு குடுக்கணுமா? 75% ஆஃப் தேர் ஏஎன்பிசி குடுக்கணும். ஓகேங்களா? அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் வந்து 75% வரைக்கும் அவங்க கொடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயினா கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது. ஆம், அதே மாதிரி மற்றது இருக்கு பார்த்தீங்களா? அந்த அக்ரிகல்ச்சர் சப்செக்டர்ல 18%, அப்புறம் மைக்ரோ என்டர்பிரைசஸ் 7.5%, அப்புறம் அட்வான்ஸஸ் வரைக்கும் இது எல்லாமே மற்றது எல்லாத்துக்குமே சேம் தான். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு சேம் தான். ஆனா ஆர்ஆர்பிக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் நீங்க 15% குடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 15% குடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒருவேளை கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து அடுத்து வந்து இந்த பிரையாரிட்டி செக்டார்ல வந்து நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க? அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாரி குடுக்குறாங்க. பனிஷ்மென்ட் இல்ல, சும்மா நான் தான் சொல்றேன். நான் அச்சீவ்மென்ட் ஆஃப் பிரையாரிட்டி செக்டார்ஸ் டார்கெட்னா, அச்சீவ் பண்ணலன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுல போடணுமா? ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட் ஆர்ஐடிஎஃப் மெயின்டெயின் வித் நபார்டு மெயின்டெயின் பண்றாங்க. அவங்கள்ட்ட பண்ணணுமா? சிட்பி இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப எம்எஸ்எம்இ கிட்ட இவங்க வந்து ஒழுங்கா பணம் குடுக்கல. எம்எஸ்எம்இ உடைய டார்கெட்ட இவங்க அச்சீவ் பண்ணலன்னா, அந்த பணத்த வந்து சிட்பி கிட்ட நம்ம குடுக்கணுமா? ஓகேங்களா? சிட்பி கிட்ட வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணுமா? ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு வந்து நம்ம ஒழுங்கா பண்ணல. ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பண்ண வேண்டிய டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணலன்னு சொன்னா, நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள்ட்ட குடுக்கணும்னு சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா முத்ரா லிமிடெட்ல வந்து நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது வந்து கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்க லெண்ட் பண்றத விட பேங்க்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வைக்கிறப்ப கம்மியா தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் an enterprise has made an investment in plant and machinery. ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் மிஷினரியில ஒரு என்டர்பிரைஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா? எவ்வளவு? 15 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்களா? 15 crores இன்வெஸ்ட் பண்றாங்களாம். அண்ட் இட்ஸ் ஆனுவல் டர்ன் ஓவர் ஃபார் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? அந்த 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 என்டர்பிரைஸ் உடைய லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 80 crores இருக்குதான். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த அப்டேட்டட் எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் கிரைட்டீரியா எஃபெக்டிவ் ஃப்ரம் ஏப்ரல் 1 2025. வாட் இஸ் அ கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபார் த என்டர்பிரைஸ்? ஓகேங்களா? இது வந்து என்ன இதுல வருது? மைக்ரோ என்டர்பிரைஸா, ஸ்மால் என்டர்பிரைஸா, மீடியம் என்டர்பிரைஸா, நாட் கிளாசிஃபைட் அஸ் அன் எம்எஸ்எம்இன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா, இது வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ்ல வருது. இது ஏன் அப்படின்றத நம்ம அந்த கிளாசிஃபிகேஷன் ஃபுல்லாவே பார்த்துருவோம். ஓகேங்களா? அது என்ன போட்டிருக்காங்க பாருங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன பண்ணாதான் டஸ் நாட் எக்ஸீட் 5 crores. பிளான்ட் அண்ட் மிஷினரியில 5 crores 2.5 crores எக்ஸீட் ஆயிருக்காது. ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் மிஷினரியில வந்து 2.5 crores வந்து அது எக்ஸீட் ஆயிருக்காது. ஆனுவல் டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் 10 crores எக்ஸீட் ஆயிருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ் சொல்றாங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கே பாத்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 10 crores போட்டிருக்காங்க. டஸ் நாட் எக்ஸீட் 10 crore. ஓகேங்களா? இதே ஸ்மால் என்டர்பிரைஸா இருந்துச்சுன்னு சொன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியில வந்து 25 crores வச்சிருக்காங்க. 25 crores உள்ள இருக்கணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 25 crores உள்ள இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 100 crore வந்து எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. டர்ன் ஓவர் 100% எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. மீடியமா இருந்துச்சுன்னு சொன்னா 125 crores கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரியில வந்து 125 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 500 crores கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், what does the acronym CGTMSC MSC stands for in the context of MSME lending in India? ஓகேங்களா? CGTMSCன்றது எதை மென்ஷன் பண்ணுது? கிரெடிட் கேரண்டி ஃபார் ட்ரேட் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்கீமா, கொலாட்ரல் கேரண்டி ஃபண்ட் ஃபார் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸா, கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸா, கிரெடிட் கிராண்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் மீடியம் என்டர்பிரைஸான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? இது நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். சிஜிடிஎம்எஸ்எம்ன்றது வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் போட்டிருக்காங்க. இட் இஸ் எ ட்ரஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரஸ்ட் தானா? யாருக்கு கீழேன்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் சிட்பி இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொலாட்ரல் இல்லாம, செக்யூரிட்டி இல்லாம மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா கேரண்டி வந்து யாரு கொடுத்துறாங்க? லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்ம பேங்க்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துறாங்க. நீங்க வந்து கொலாட்டரல் இல்லாம கொடுக்குற
நீங்க வந்து செக்யூரிட்டி வாங்காம கொலட்ரல் இல்லாம மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக கொடுக்குற எல்லா லோனுக்கும் நாங்க வந்து உங்களுக்கு கேரண்டி தர்றோம்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு சொன்னா சிஜிடிஎம்எஸ்எம்இ சொல்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் வந்து தைரியமா லோன்ஸ் கொடுப்பாங்க. இதுல எந்தெந்த பேங்க்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க, பப்ளிக் பிரைவேட் ஃபாரின் பேங்க்ஸ் இருக்காங்க, செலக்ட் ரூரல் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா செலக்ட் என்பிஎஃப்சிஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதுல எலிஜிபிளா இருக்கணும்னு சொன்னா எம்எஸ்எம்இ யூனிட் வந்து வயபிள் பிசினஸ் ப்ரொபோசல் வச்சிருக்கணும். ஒரு டிஃபால்ட்டரா இருக்கக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல டிஃபால்ட்டரா இருக்கக்கூடாது. இவங்க வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிருக்கணும். ஓகேங்களா. இது வந்து மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. அப்புறம் பேன் நம்பர் வச்சிருக்கணும். 5 லேக்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய கிரெடிட் தேவை வந்து 5 லேக்ஸ்க்கு மேல போச்சுன்னு சொன்னா பேன் நம்பர் வச்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா இவங்க கேரண்டி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா 85% வந்து கேரண்டி பண்றாங்க. ஓகேங்களா. 85% வரைக்கும் சிஜிடிஎம்எஸ்எம்இல வந்து கேரண்டி பண்றாங்க. இதுவே வந்து 80% சொல்றாங்க. எங்க இருந்துச்சுன்னு சொன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்துச்சுன்னு சொன்னா 80% பண்றாங்களாம். அங்க உள்ள உமனுக்கும். ஓகேங்களா. அங்க உள்ள உமனா இருந்தாங்களும் சரி, அங்க ஆப்ரேட் பண்ணாங்கனாலும் சரி 80% தராங்களாம். மற்ற இதுக்கு மீடியம் என்டர்பிரைசஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 75% கொடுக்குறாங்களா. 75% அப் டு 150 லேக்ஸ். ஓகேங்களா. கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து 5 லேக்ஸ் டு 150 லேக்ஸ் இருந்துச்சு சொன்னா 75% ஆஃப் சாங்ஷன் லோனுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. இதுவும் 80% ஆஃப் த எம்எஸ்எம்இ உமன் ஆல் லோன்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் 80% கொடுக்குறாங்க. இதுவே 50 லேக்ஸ்ல இருந்து 5 crores வரைக்கும் 50 லேக்ஸ்ல இருந்து 5 crores வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 75% ஆஃப் த சாங்ஷன் அமௌண்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் 75% வரைக்கும் 75% வரைக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க. அப் டு 150 லேக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அண்டர் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் loans are categorized based on the funding needs of the micro unit. ஓகேங்களா. ஃபண்டிங் நீட்ஸ் ஆஃப் த மைக்ரோ யூனிட்டுடைய ஃபண்டிங் நீட்ஸ் பூர்த்தி பண்றாங்க. விச் ஆஃப் த கேட்டகரிஸ் ப்ரொவைட்ஸ் லோன் அமௌண்ட் அப் டு 50,000. எந்த கேட்டகரிஸ்ல வந்து 50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு, எந்த கேட்டகரியில 50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. கிஷோரா, தருணா, சிஷுவா, யுவாவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஷு. இது எப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முத்ராவையும் லைட்டாக பார்த்துக்குவோம். முத்ரா யோஜனா அப்படின்றது என்னன்னா டு ப்ரொவைட் கிரெடிட் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த முத்ரா யோஜனான்னு கொண்டு வராங்க. ஆனால் இதில் யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நான் கார்பரேட்ஸ் கம்பெனிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா, அவங்க வரக்கூடாது. நான் ஃபார்ம் செக்டரும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங் ரிலேட்டடாகவும் இருக்கிறவங்களுக்கும் இவங்க கொடுக்கல. மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அன்ஃபண்டட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபண்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்கள தான் உள்ளே கொண்டு வராங்க. இதில் சிஷுவுக்கு வந்து லோன்ஸ் அப் டு 50,000. சிஷுன்றது தான் லோன் அப் டு 50,000 கொடுக்குறாங்க. இதுவே கிஷோரா இருந்துச்சுன்னு சொன்னால் 50,000லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. 50,000லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. தருணா இருந்துச்சுன்னு சொன்னால் 5 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் இந்த இதில் லோன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம தெருவில் வந்து கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா, சின்ன சின்னதாக இந்த பாதைகளில் தள்ளுவண்டி கடைகள் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த லோன் நம்ம வந்து கொடுக்குறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த கொலாட்டரும் கொடுக்க தேவையில்லை. தேர்ட் பார்ட்டி கேரண்டியும் எதுவுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக என்னன்னா சிஜிடிஎம்எஸ்சி கவரேஜில் வந்துருது. இந்த லோன் வந்து சிஜிடிஎம்எஸ்சி கவரேஜில் வந்துருது. அதனால பேங்க்ஸ் வந்து தைரியமாக லோன் கொடுக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. 2 ஹவர்ஸ் எக்ஸாமுக்கு 2 ஹவர்ஸும் பேங்க்ல இருந்து அங்கே எக்ஸாம் சென்டரில் இருந்துருங்க. 2 ஹவர்ஸ் கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப வாசிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் வந்து 50th எங்கேயாவது இருக்கும். அதனால கொஸ்டின்ஸை வந்து நல்லா வாசிச்சுக்கோங்க. கொடுத்த காசுக்கு 2 மணி நேரம் கண்டிப்பாக அங்கே உள்ள உட்காந்துருங்க. கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஏசி இருந்துச்சுன்னா சந்தோஷமா உள்ள உட்காந்துருங்க. 2 ஹவர்ஸ் உள்ள உட்காந்துட்டு வாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.